பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கே நம்ம மீரியாம் பெண்களை பற்றி தியானிக்கலான்னு இருக்கிறேன். அதில் மீரியாமுங்கிற ஒரு ஸ்ரீ மோசையினோட சகோதரி. யாத்திராவும் 15ஆம் அதிகாரி 20ஆம் வசனத்தில் சொல்லப்படும் போது, ஆரோன் சகோதரியா மீரியாம் என்றும் தீர்க்கசியானவளும் தன் கையில் தம்பூரை எடுத்துக்கொண்டு சகல ஸ்திரீகளோடு கூட தம்பூர்களோடு நடனத்தோடு அவர்களுக்கு பின்னே புறப்பட்டு போனோம். மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமை வெற்றி சிறந்த குதிரையும் குதிரை வீரரையும் கடலில் தள்ளினான்னு பாடினாங்க. மீரியாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த, மிக ஒரு தலைவியாக இருந்தா. இந்த புது வருஷத்தில் பெண்களாக இருக்கிற நாமளும் ஒரு தலைவிகளாக மாறும். எல்லா பெண்களையும் ஒன்று சேர்த்து கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு கிருபை நமக்கே உண்டாவதாக. எல்லாரும் அதுக்காக முயற்சி எடுங்க. மீரியாமை போல் எல்லாரும் உற்சாகமுள்ள ஸ்திரீகளாக மாறட்டும். அப்புறம் இந்த மீரியாமை பற்றி இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். மீரியா ஆரோனுக்கு மோசைக்கு சகோதரி, மூத்தவள் மீரியா. அப்போ மோசை பிறந்த போதே பார்வோன் வந்து ஒரு கட்டளை இட்டாங்க, ஆண் குழந்தைகளை எல்லாம் சாவடிக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி அவங்க அம்மா 3 மாதம் ஒழிச்சு வச்சு அந்த குழந்தை சாவடிக்காதபடிக்கு காட்டாதபடிக்கு ஒழிச்சு வச்சு வளர்த்துனாங்க. 3 மாதம் ஒழிச்சு வச்சு திரும்ப இன்னும் ஒழிச்சு வைக்க முடியலன்னு சொல்லிட்டு நாணல் பட்டியை உருவாக்கி அது தண்ணிக்குள்ளே போட்டான். உடனே வந்து பார்வோன் குமாரத்தி குளிக்க வந்த போது குழந்தை சத்தம் கேட்டுச்சு. அவளை இறக்கம் காட்டி இந்த குழந்தை இது எப்ரே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து அவள் பேர் வச்சான். உடனே தானே அந்த மீரியாம் இவள் கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க, இந்த பெட்டி யாரை திறக்கிறா எடுக்கிறா அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே மீரியாம் போய் கண்காணிச்சு. அவள் பொறுப்புள்ளவளாக இருந்தா. அவள் வந்து தன் தம்பி மேல் பொறுப்புள்ளவளாக இருந்தாள். அவள் உடனே தானே கண்காணிச்சு பார்வோனோட குமாரத்தியாக இருக்கிற அவளிடத்தில் போய் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஒருத்தியை நான் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறா. உடனே தானே கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறேன். ஆறு அவளோட தாயே, மோசையினோட தாயே, மீரியாமின் தாயாக இருக்கிற அவளவே கூட்டிகிட்டு கொண்டு வந்து விட்டா. எவ்வளோ ஒரு ஞானம் பாரு அவளுக்கு. அதே மாதிரி மீரியாமை போல் நாம் பெண்களாக இருக்கிற நாம் ஞானம் உள்ளவங்களாக குடும்பத்தை கட்டுறவங்களாக இருக்கணும். இந்த மீரியாமை குழந்தைய வளர்த்தி அது பெரியவன் ஆகப்பட்டும் பெரியவன் ஆன பிற்பாடு பார்வனோட அரமனையில் கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறான். மீரியாமுடைய ஒரே ஒரு சறுக்கல் அதுவும் இருக்குது. அதுவும் நம்ம பார்க்கணும் இல்லையா? என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மீரியாமும் ஆரோனும் சேர்ந்து மோசையை பற்றி குறை சொல்கிறாங்க. அவனோட மனைவியின் இடத்துலவே கர்த்தருக்கு பயந்தவர் ஒருவர் பேசுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்பாங்கிறது எவ்வளோ. கர்த்தர் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணி மோசையை பற்றி உனக்கு ஏன் பயம் இல்லாமல் போச்சுன்னு சொல்லி மிரியாமுக்கு ஒரு சின்ன தண்டனையும் கொடுத்தாங்க. அவள் குஷ்டரோகியாக மாற்றினாங்க. ஆனால் ஜெபம் பண்ணி அந்த குஷ்டரோகம் மாறியாச்சு.